சில இனி நம்ம சென்டினா செல்ல சாப்டர் 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். சாப்டர் 1ல் நம்ம ஹார்ட் மூட் ப்ளே பண்ண போகிறோம். ஹார்ட் மூட்னால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கிராண்டியோட ஹார்ட் மூடோட அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட பயங்கரமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. லாக் இந்த ரூம் எதுக்கு தான் வச்சுருந்தாங்க தெரியல. லாக் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ரூம் ஃபஸ்ட்டே போவேணாப்பா. ஏன்னா அந்த ரூம் தான் ரொம்ப பெருசு. நிறைய ஆப் வச்சுருப்பானுங்க. இதில் ஒரு திருப்பி அப்படியே போனால் இதெல்லாம் நான் இவ்வளோ சீக்கிரமாக புக்கு கிடைக்காது. ஓகே கைஸ், நம்மளால் ஜெயிக்க முடியல. ஆனால் மறுபடியும் ட்ரை பண்ண ஹார்ட் மூட் வந்தாச்சு. என்னடா இந்த மட்டும் என்னம்மா தைரியமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்ல தரையோட பார்த்துட்டு வரணுமா. நேராக பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இதாயிருமா. சென்ட்ரினா அவங்க கொஞ்ச நேரம் பார்த்தாலே ஹார்ட் மூடில் இதாயிருமா. அதனால் இதுலேயே போகலாம். மாட்டினோன்னா கிராணி இல்லாமல் டே 1 டே 2லாம் இழுக்க மாட்டானுங்க. சொல்ல பார்த்தீங்களா, ஹார்ட் மூட் தான் இப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் வர இருக்குமே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்டா, ஏதாவது கொடுங்கடா. இந்த பக்கம் படம் வெளில போகிற வழியெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வந்துருக்கணும். ஏன்னா சும்மா ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் வந்துட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பாதி திரும்பிட்டேன், அதனால் தப்பிச்சேன். எப்படியோ எந்திரிச்சிட்டாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது வெளில போகிற வழி அப்படிதான் நினைக்கிறேன். அதான் அந்த வெளில போகிற வழி தான். இல்லைன்னா அவங்க போக மாட்டேங்க. இந்த வழியாக போகலாமா வேணாமா? சரி போவோம். போன வாடி கூட இந்த மாதிரி தான் வருது. நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோடனே சென்சிட்டிவ் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ தான் திரும்பத்துக்கு நல்லா இருக்குப்பா. ஈஸியாக திரும்பிடலாம். அந்த பக்கம் வழியாக இப்படி போனோம் சர். இந்த வழி என்னடாடே, ஒராச்சும் வழி கொடுங்கடா. ஒரே மாதிரி எல்லா வழியும் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. இது புது வழி. இப்படி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வரும். இப்போ நல்லா போகலாம் கைஸ். ஏன்னா சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தி வச்சுருக்கோம். சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்துறதுனால நம்மளால் ஈஸியாக போகலாம். இந்த இடத்துல ஒரு புக்கு தான் கிடச்சிருக்கு. அதுக்கு நம்ம இந்த ரூமே வந்துருப்பேன்டா. நல்ல ரூம் இருக்குதுடா, நல்லா புக்கு கிடைக்கும்டா சொல்லி வாய முடியலடா. 2 புக்கு வச்சிச்சுடா. அடுத்த புக்கு எடுக்கிற பாடுறா. டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டே போயிட்டே இருப்பேன்டா. இதை பாருங்க கைஸ், இந்த ரூம் வந்து 3 புக்கு கிடச்சோடனே இந்த 3 மந்திர புக்கு 8 மந்திர புக்கு வேணும். 3 புக்கு கிடச்சிச்சு கைஸ். 3 மந்திரம் சொல்லிடலாம், சொல்ல மாட்டோம், போட்டால் போதும். அது ஆனாயி அவள் தான். இந்த 3 புக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். இது ஒன்றும் டே 1 கிடையாது, ஒரு வாட்டி தான். ஏன்டா பயமுறுத்துறீங்க? இந்த மாதிரி ஹரர் கேம் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் சென்டினாஸில் வந்து கம்மி எம்பிக்கு தராங்க. தைரியமாக போகலாம். எதுவும் நடக்கக்கூடாது. ஆஞ்சநேயர் காப்பாற்றிறாங்க. கீ தந்துட்டாங்க. இந்த இடத்துல கீ போட்டு வைக்கணுங்க. அவ்வளோதான். போடா, ஒன்றுமே தர முடிகிறீங்க. ஏதாவது தந்தாதான் கைஸ் ஏதாவது நல்லாயிருக்கும். அதோட டைரக்ஷன் மாதிரி வந்துட்டுன்னா கீ வேணும். இந்த டோர் ஓப்பன் பண்ணுவேன் கீ வச்சு. ஏன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி டோர் கிடச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த வழியில் வந்து லைனாக இருக்கும் கைஸ். டோர் அது இதுன்னு கிடைக்குது, நல்லா இதாக இருக்கும். நம்ம நாளைக்கு சாப்டர் 2 போடலாம். நம்ம பேசும்போது தான் நிறைய கிடைக்குது கைஸ். லாக்கு ரத்தமாக இருக்குது. மறுபடியும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கோம். ஹார்ன் மூட்னாலும் ரொம்ப பண்ணுறானுங்கடா. நானும் இந்த மாதிரிலாம் பண்ண விடாதரா அதிகமே. புக்கு தூக்கு. இந்த நம்ம அந்த இது வந்து ஒன்றே திரும்பணும். ஒன்று டைரக்ஷனை மறந்துடும் கைஸ். இந்த பக்கம் லைப்ரரி, இந்த பக்கம் கீ,
நம்ம ஒரு கீ பார்த்தோங்கள அது ஓப்பன் பண்ணலாம், வேறு எதையும் கீ ஓப்பன் பண்ணிடக்கூடாது. லைப்ரரிக்கு போகிற வழி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படி தான் சும்மா சொல்லிட்டு வருவோம். நான் சாப்டர் 2க்கு போய்ட்டு பக்கெட்டாக வச்சுருப்பானுங்களே, ஒரு பக்கெட்டை காணும் அப்படின்னு பார்த்துனுங்க. இங்கே ஒரு கீ கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, இதில் திறந்து பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. இந்த டப்பாவுக்குள்ளே ஏதாவது ஆஹா கிடச்சிச்சு. இதுக்குள்ளே ஒரு வாட்டி கீ எடுத்தானே. இல்லை இந்த வாட்டி இல்லை. சாப்டர் 2ல் நிறைய லைப்ரரி வந்துச்சு, பெருசாக வச்சுருப்பானுங்க. ஒரு இடத்துல பெருசு வச்சுருப்பானுங்க, 3 பார்ட்டாக வச்சுருப்பானுங்க. அதனால் 3 பார்ட்டாக வைக்கிறதுல நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருச்சு. 3 பார்ட்டில் ஒன்று 3 பார்ட்டு சின்னதாக வச்சுருப்பாங்க. இந்த சைஸ்க்கு இருக்காது, ஆனால் 3 பார்ட்டு வச்சுருப்பானுங்க. நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் சைடு திரும்பி லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம லெஃப்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு இன்னொன்று கிடைக்கும். அதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு இது பார்த்தாச்சு. நம்ம சுற்றி ஒரே வழியில் வர மாதிரியே இருக்குது எனக்கு ஃபீலிங்கு. இது வழியே தெரிய மாட்டேங்குதுப்பா. எப்படி தான் கேம் டிவி லூப்பரு என்னடா பண்ணி வச்சிருக்கா நீ மாட்டுக்கு. இது என்ன வழி, போகிற வழின்னு நினைக்கிறேன். ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறடா. என்னடா வழி குத்திச்சிக்கிற டிவி லூப்பரு, நீ மட்டும் என் கையில் கச்ச ஓல் தாண்டா. எங்கே வந்துக்கிறோம் இன்னோ? சரி, நம்ம இந்த சைடு போய்ட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணால் கீ இருக்கணும். அப்பாடா, வந்து கீ தந்து அது திறக்குது. இது எதுக்குடா? இந்த டோருக்கு போகலாம். இந்த டோரில் நிறைய லாக் கிடச்சி. இன்னும் 2 புக்கு வேணும்டா, அதுக்கு அலைய விட்றானுங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் இந்த இடத்துக்கு திரும்பி பார்த்தாச்சு. அப்படி இப்படி திருப்பி இப்படி போய் ஓப்பன் பண்ணி திரும்பலாம் வரவே இல்லை கைஸ். பயமுறுத்துறானுங்க கைஸ் நம்மளை. நாங்கள் பயப்படுவோமா? இன்னும் ஒரு புக்கு வேணும், இன்னும் ஒரே ஒரு புக்கு தான் வேணும். எந்த இடத்துக்கு போய் தரலாம்? நம்ம ஒரு சந்துமை ஒரு இது பார்த்தோம், லாக்கு டோரு. அந்த டோர் இந்த இடத்துக்கு பார்த்தோமா அந்த இடத்துக்கு பார்த்தோமான்னு தெரில. அந்த டோர் நான் இந்த மூடை போட்டு வெயிட் பண்ணுவேன். ஓகே, எப்படியோ நம்ம இன்னும் ஒரே ஒரு புக்கை தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சதில் ஏதாவது உள்ளே தான் வந்துட்டுருக்கோம் போல். இந்த லாக் பண்ண ரூமில் தான் எதாவது கிடைக்க வாய்ப்பிருக்கு. நம்ம எல்லா ரூமையும் பார்த்தாச்சு. இப்படி போயிட்டு இது முட்டு சந்து நினச்சேன். முட்டு சந்து ஏதோ மெசேஜ் வேறு வந்திருக்கு, அதை விட்டுறலாம். மறுபடியும் அது எதோ மெசேஜ் வந்திருக்கு, அதை விட்டுருங்க. முட்டுச்சந்து டைரக்ஷன் வேறு. இந்த டைரக்ஷன் தான். போங்கடா, சும்மா கேட்டுட்ருக்கீங்க. அப்பா இந்த வழியாக போனா போடா. என்ன தான் பண்ணுறது தெரில, ஏதோ வித்தியாசமாக வந்துட்டுருக்கு. வீடியோ எடுக்க எதுவுமே வரல, அப்படியே காட்டிகிட்டு இருக்குது. ஒன்றுமே புரியலையே. புரியுற மாதிரி சொல்லுங்கடா. நம்ம எந்த கதவில் சுற்றிட்டுருக்கோம்? முதல்ல இதுலேருந்து வெளில வரணும் கைஸ். நான் இதை பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. இந்த இடத்த ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், அதனால் நம்ம போயிடலாம். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை கைஸ். எல்லாரும் பார்த்த இடத்துக்கே சுற்றி வந்திருக்கேன் போல். வர முடியுது. போடா, ஏதோ கேட்டுன்னு இருக்கானுங்க. ஒழுங்கா வீடியோ எடுக்க விட்றானுங்களா? இது முட்டு சந்து, இதான் வெளில போகிற வழி. இப்படி போயிட்டு
இப்படி திரும்பி சுற்றி தான் வந்திருக்கோமா? இதுக்கு நாம் அப்படியே போயிருக்கலாம் போல். ஈஸி. மற்ற டோரையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு புக்குக்காக நம்ம சுற்றிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமாக. இந்த டைரக்ஷன் மாதிரி வந்துடும் ஸ்காய் பார்க்கும்போது. நாம் ஒரு வழி, ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல தான் புக்கு இருக்கும். அது எங்களுக்கு தெரியும்டா அந்த இடம். இது முட்டுச்சந்து. ஓகே, இந்த சைடு அப்படி போகக்கூடாது, அந்த பக்கம் பார்த்தாச்சு. இந்த சைடு தான் போகணும். இது ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். இந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும். இதோட இந்த கேம் பிளே முடிஞ்சுது. வேற போகிறதே வழி இந்த சைடு தானா? ஒரே டவுட்டாக இருக்குது. நம்ம அப்படி வந்தது இந்த வழி, அந்த வழியாக ரைட் சைடில் சுற்றி வந்தது. இது இந்த வழியாக வந்திருக்கோம். என்றா சவுர் ஃபுல்லாக பாசியாக பிடிச்சிருக்கு. மேலே ஏதோ டேங்க் போய் கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாப்டர் 2ல் பார்க்கலாம். ஆஹா, ஒரு இடமே காட்ட மாட்டேங்குது. ஒரு இடமே ஏதாவது இடம் இருந்தால் தானே வர முடியும். 8 புக்கே கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. கட்டண வழியில் தான் கழிச்சு போகிறோம். எக்ஸிட். அது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்காதீங்க, லைக் கொடுத்துக்கோங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. அதோட சென்டினாவோட கதையை முடியுது. மீண்டும் ஒரு சென்டினா சாப்டர் 2ல் சந்திப்போம். பை காய்ஸ். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.